அடுத்து 6ஆம் குறள். குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுவ வேட்பச் சொலல். இந்த குறளுக்கு 718 413 ஆகிய 2 குறள்களை இணைத்து படிக்க வேண்டும். இப்ப அடுத்த அதிகாரத்துல 72வது அதிகாரத்துல பார்ப்போம். 42. இப்போ 42வது அதிகாரம் கேள்வி அதிகாரத்துல 3வது குறள். இந்த இரண்டையும் குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுவ வேட்பச் சொலல். பொருள்: ஆள்பவரின் மான நிலை அறிந்து குறிப்பறிந்து என்பது. அதுக்கு அடுத்த அதிகாரம் குறிப்பறிதல் படிக்க போயிடும். அதுக்கு முன்னோட்டமான அந்த குறள் 696. தகுந்த காலம் பார்த்து வெறுப்பில்லாதவற்றையும் தேவையானவற்றையும் விரும்பு வண்ணம் சொல்ல வேண்டும். ஆள்பவர்களிடம் சொல்லுகிற போது சுருக்கமாகவும் எது தேவையோ அதை மட்டும் சொல்லும். பயனில்லாதவற்றை வெற்று வார்த்தைகளை வளவளா கொலகொலா என்று சொல்லிக் கொண்டிருக்க கூடாது என்பதை இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். இந்த குறள் மூலமாக கேள்வி, சொல்வன்மை, அவையறிதல் என்கிற 3 அதிகாரங்களை உள்ளடக்கிய ஒளி மணி குறளாக கொள்ளலாம். 30 குறள்கள் இதுக்குள்ள அடக்கம். குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுவ வேட்பச் சொலல். வெறுப்பில வேண்டுவ என்றால் வெறுக்கத்தக்கது இல்லாததும் வேண்டத்தக்கதுமாம் செய்தியை விரும்பி கேட்குமாறு சொல்ல வேண்டும். வெறுப்பேற்ற மாதிரி பேசக்கூடாது. அதே நேரத்துல வேண்டத்தக்க செய்தியும் சொல்லணும். எது சரியா இருக்கும், எல்லாருக்கும் பயன்படும் என்பதா வேண்டத்தக்க செய்தி. இரண்டையும் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட மதியூகியாக அமைச்சன் இருக்க வேண்டும். குறிப்பறிந்து என்றால் ஒன்றை சொல்ல போகும் ஒருவர் சொல்லப்படுவார் உள நிலையை நன்றாக அறிந்து அதற்கு ஏற்ப தன்னுடைய கருத்தை வழிந்தும் மெலிந்தும் இனிமையாகவும் சொல்ல தெரிய வேண்டும். அதான் குறிப்பறிதல் என்று பொருள். ஆராய்ந்து சொல்ல வேண்டும். வெறுப்பில வேண்டுவ என்பவற்றுள் ஒன்று சொன்னாலே போதும். வெறுப்பில என்று சொன்னால் வெறுப்பில்லாத சொல்லணும்னு பொருள் வரும். வேண்டுவதை சொல்லுதென்றால் வெறுப்பில்லாத. வெறுப்பில்லாத என்று சொன்னால் வேண்டுவ சொல்ல என்று வரும். ரெண்டையும் ஏன் சொன்னார் அப்படின்னா அதான் நுண்பொருள். திருக்குறள்ல வெறுப்பில்லாததும் விரும்புவதுமான பயனுடைய ஆட்சியை நடத்த வேண்டும் என்று 2 கருத்தையும் சொல்வதுதான் நுண்பொருள். ஒரு எடுத்துக்காட்டு. காவிரி பூம்பட்டினத்துல இப்ப இருக்க பூம்புகார் மயிலாடுதுறையிலிருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் வரும். அது பழைய காலத்துல அது காவிரி பூம்பட்டினம், காவிரி புகும்பட்டினம். அந்த இடத்துல கொஞ்சம் ஓடை மாதிரி போய் தண்ணி சேர்ற மாதிரி இருக்கும். நிறைய தண்ணி வர்ற காலத்துல அதுக்கு காவிரி பூம்பட்டினம். காவிரி பூம்பட்டினத்துல காரியார் என்று ஒரு பெரும்புலவர் இருந்தார். அவருடைய பேர் அவருடைய மகன் கண்ணனார். இப்ப இந்த காரியாரை விட கண்ணனார் பெரும்புகழ் பெற்றவராக விளங்குவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அப்ப அந்த அவருக்கு காவிரி பூம்பட்டினத்து காரி கண்ணனார் என்று பெயர் வந்தது. அவரை ஏன் சார் இங்க சொல்றீங்க? அவரு நடுவு நிலைமை தவறாமல் உண்மையை உறுதி பெற கூறக்கூடியவர். ஒருவன் அகக்கருத்தை அவன் முகக்குறிப்பாலே உணர்ந்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர், திறன் உள்ளவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதை பார்த்தா பெருந்திருமாவளவன் என்று உறையூரிலே ஆட்சி புரிந்தான் ஒரு சோழன். உறையூருங்கிறது திருச்சி தான் உறையூர். ஊரெனப்படுவது உறையூர் என்று பெயர். அந்த உறையூரிலே ஆட்சி புரிந்தவன் பெருந்திருமாவளவன். அவன் இப்படிப்பட்ட புத்திசாலியை நாம் உயிர் தோழனாக வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல ஆலோசனைகளை சொல்ல முடியும். ஏனென்றால் ஒருவனை பார்த்த மாத்திரத்திலே அவன் உள்ளத்திலே என்ன நினைக்கிறான் என்பதை அவனுடைய முகக்குறிப்பை வைத்துக் கொண்டே சொல்லிவிடக்கூடிய ஆற்றல் இவனுக்கு இருந்தது. அதற்கான தீர்வையும் சொல்லக்கூடியவன். அதனாலே அவனை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கருதினான். அவனை எடுத்து தன்னுடைய உயிர் தோழனாக வைத்துக் கொண்டு ஆட்சி புரிகிறான். அவன் சொல்வதையெல்லாம் கேட்டு ஆட்சி புரிகிறான். ஏனென்றால் அவன் சரியாக முகக்குறிப்பறிந்து யாரிடம் என்ன இருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய வல்லமை உடையவனாக இருந்ததனாலே. மற்ற ஆட்சிக்காரன் சும்மா விடுவானா? பாண்டிய நாட்டுல இளவந்திகை பள்ளி துஞ்சிய பாண்டியன் என்று ஒருத்தர் தான். இளவந்திகை பள்ளி துஞ்சிய பாண்டியன்.
துஞ்சியன்னா இறந்த இளவந்திகை பள்ளிங்கிற இடத்துல போய் அவன் இறந்து போயிட்டான்னு பொருள். அது துஞ்சியதான். துஞ்சியன்னா தூக்கம் என்று ஒரு பொருள். திருவள்ளுவரே சொல்றாரு, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்லுகிறார் அல்லவா. அது மாதிரி இந்த துஞ்சிய என்பதற்கு உறக்கம் என்பது ஒரு பொருள். இங்கே இளவந்தியை பள்ளி துஞ்சிய பாண்டியன் என்று சொல்வதனால அந்த இடத்திலே அவன் இறந்து விட்டான் என்று பொருள். ஏதோ கடைசி காலத்துல இறந்தது. அவன் பார்த்தான், இவனுக்கு தூது அனுப்புனான், எனக்கு இதெல்லாம் சொல்லு, இந்த முக குறிப்பெல்லாம். இதாவ போது பாண்டி நாட்டிலையும் போய் சொல்றேன். ஒண்ணு இந்த அமைச்சர் பொறுப்புல எல்லாம் இல்லை. இந்த கூவுரு கீழார் மாதிரி இந்த சந்து செய்விக்கிற புலவர்கள் கல்வியாளர்கள் இருந்தார்கள் அல்லவா, அது மாதிரி இவன் பாண்டியனுக்கும் நல்லது சொன்னான், சோழனுக்கும் நல்லது சொன்னான். இவர் ஒரு பாட்டில் இருக்கார் திருவள்ளுவரை பற்றி, 500 அதிகாரம் 3 மெய்யாய வேத பொருள் விளங்க திருக்குறளை பத்தி சொல்றாரு. 500 அதிகாரம் 3 500ன்னா 130, 3 133, 133 தலைப்புகளிலே மெய்யாய வேத பொருள் விளங்க, உண்மையான மறைப்பொருள்கள் என்னவோ, மக்களுக்கு எது தேவையோ அதை பொய்யாது தந்தான். எங்க தந்தான்? உலகிற்கு தந்தான். அதாவது பாரதியார் பாடும்போது வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்துன்னார். அதுக்கு முன்னாலே சொன்னவர் காரியார். வேத பொருள் விளங்க பொய்யாது தந்தான் உலகிற்கு, தான் வள்ளுவனாகி தாமரை மேல் அயன், தாமரை மேல் விட்டிருக்கக்கூடிய அவனாகிய பிரம்மா எப்படி உலக உயிர்களை எல்லாம் படைத்தான் என்று புராணங்கள் சொல்லுகின்றனவோ, அது கூட பொய்யாக இருக்கலாம், கட்டுக்கதையாக இருக்கலாம். ஆனால் இந்த அயன் இருக்கிறானே திருவள்ளுவன் என்கிற பிரம்மா, இவன் உலக உயிர்கள் உய்யும் பொருட்டு 133 தலைப்புகளிலே கொடுத்திருக்கிறான் என்று சொன்னவன் காவிரி பூம்பட்டணத்து காரிக்கண்ணனார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்ப குரலுக்கு வாங்க, குறிப்பறிந்து காலங்கருதி வெறுப்பில வேண்டுவ வேட்பை சுழல். இவன் தன்னுடைய காலம் முழுமையும் இந்த 2 பேரரசர்களுக்கு, முடிவுடை மூவேந்தர்கள்ல 2 பேரும் பயன்படுத்திக்கிட்டாங்க இவரை. அவன் ஒவ்வொரு அந்த அரசவைக்கு வருகிற ஒவ்வொருவரை பற்றியும் அவருடைய முகக்குறிப்பை பார்த்து அவன் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக காரிக்கண்ணன் இருந்தார் என்பதுதான் இந்த குறைந்த எடுத்துக்காட்டு. அடுத்து வேட்பன சொல்லி வினையில எஞ்ஞான்றும் கேட்பினும் சொல்லாவிட, வினையில பயனில்லாதவற்றை என்று வரும். வினையில என்றால் பயனில்லாதவற்றை சொல்லுது. அது காரியத்துக்கு உதவாதுமா, அவன் சொல்றதெல்லாம் ஒன்றும் உதவாது, உதவாக்கரைய வச்சுதான் பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு வழக்காற்றில் சொல்லுவாரு. அதான் வினையில பயனில்லாத சொற்களை வெட்டி பேச்சுகளை பேசும். ஆள்பவர் விரும்புகின்றவற்றை மட்டும் சொல்லி தேவையில்லாதவற்றை ஆள்பவரை கேட்டாலும் சொல்லாமல் விட்டுவிட வேண்டும். அது என்னாச்சு, நாங்க போனேன் தெரியாத மாதிரி விட்டுருணும், அது அனாவசியம். இவனுக்கும் நேரம் போச்சு, அவனுக்கு நேரம் போயிடும். அதனால வெட்டி பேச்சுகளை அவன் கேட்டால் கூட சொல்லாதே என்று சொல்லுகிறார் அந்த அமைச்சனுக்கு, ஆலோசகர்களுக்கு. அதே வேலை கட்ட வேலைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வெட்டி வேலைன்னு தான். வேலை கட்ட வேலை செய்கிறான் என்று சொல்வது, அதற்கு இன்னும் சுருக்கமாக சொன்னால் வெட்டி வேலை பார்க்கிறான். அவன் சொல்ற எதுவுமே பயன்படாது, பயனற்றவற்றை தான் சொல்லிக் கொண்டிருப்பான் என்பதனால் அது வெட்டி வேலையாகி விடுகிறது. நோய் உடையவன் உண்ண விரும்பியவற்றை எல்லாம் மருத்துவன் அனுமதிக்க மாட்டான். அப்படி அவனுக்கு தெரியாமல் உண்டு விடுவானே, ஆனால் அவன் செய்கிற மருத்துவம் பயன்படாது. பத்தியம் இருத்தல், அப்பெல்லாம் அந்த காலத்துல கேட்பாங்க, நாட்டு மருத்துவம் பண்ற போது பற்றியம் அப்படின்னு பேர், அது பத்தியம்னு சொல்லுவாங்க. பற்றியம் இருத்தல், பற்றியம்னா எந்த பொருளை எல்லாம் விரும்பி சாப்பிடுகிறார்களோ அந்த பொருளில் சாப்பிடுவதை தவிர்த்து விட வேண்டும் என்பதுதான் பற்றியம். பற்றுதலை விலக்கி வைக்க வேண்டும். அப்புறம் நல்லா ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கலாம். அதுக்காக தான் அந்த நாட்டு மருத்துவம், தமிழ் மருத்துவம், அதுக்கப்புறம் சித்த மருத்துவமாக மிளிர்ந்தது. இப்ப அதுக்கெல்லாம் மதிப்பு இல்லாமல் இருக்கிறது பெரும்பாலான மக்களிடம்.
அரும்பினி உருணர்க்கு நற்றினை சொல்லுது. அரும்பினி உருணர்க்கு வேட்டது கூடாது, மருந்து ஆய்ந்து கொடுத்த அறவோன் போல நத்தம் கொற்றனார் என்கிற புலவர் இந்த நற்றினையில 136வது பாடல்ல இந்த செய்தி சொல்கிறார். அதை போல மருத்துவன் எந்த வியாதிக்கு என்ன விதமானவற்றை செய்யலாம் என்று சொல்லுகிறானோ அதைத்தான் செய்ய வேண்டும் என்பதை வேட்பன சொல்லி வினையில எஞ்ஞான்றும் கேட்பினும் சொல்லாவிடல் என்று இந்த குரல் மூலமாக விளக்குகிறார். இதுக்கு இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகள் செய்திகள் எல்லாம் இருக்கின்றன. அங்கே நுழைந்தால் இன்னும் இந்த அதிகாரத்தை இப்பொழுது முடிக்க முடியாது. 698 இளையர் எனமுறையர் என்று இகழார், நின்ற ஒளியோடு ஒழுகப்படும். இதற்கு 505வது குறளை நாம் இணைத்து படிக்க வேண்டும். 51வது அதிகாரத்துல 5வது குறள். அவர் என்னை விட இளையவர், அரசன் என்னை விட இளையவர். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நகராட்சியில ஆணையரா வருவார் ஒருத்தர், அவருக்கு ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கும். அங்க இருக்கிற ஒரு மேலாளர் 55 வயசு இருக்கும், அவரோட 25 வயசு கூட இருக்கும். அதுக்காக அவர் என்னோட சின்னால அப்படின்னு அவரை பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? ஆணையர் ஆணையர் தான், நீ மேலாளர் மேலாளர் தான், உனக்கு வயது விட்டு அப்படிலாம் சொல்றாரு. எவ்வளவு கூர்ந்து கவனிக்கிறார் பாருங்க திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே. இளையர் இனமுறையர், இனமுறையர் என்றால் இவர் எனக்கு சொந்தக்காரன், நான் காரியம் சாதிக்க. இப்ப கூட பாருங்க, யாராவது பார்க்கணும்னா அவர் எனக்கு வேண்டியவருமா, இந்த உயர்ந்த பதவியில இருக்கிறவரை வேண்டியவர் அல்லது சொந்தக்காரர், காரியத்தை சாதித்து விடலாம். இடைத்தரகர்கள் இப்படித்தான் உருவாகிறார்கள். இடைத்தரகர்களிடம் இருந்து மீண்டாலே பாதி ஆட்சி நல்லா இருக்கும், ஆட்சியில பாதி நல்லா இருக்கும். இடைத்தரகர்களால் தான் ஆட்சியாளர்களுக்கு கெட்ட பெயர். இதை ஆட்சியாளர்கள் உணர்வார்களே, ஆனால் இடைத்தரகர்களை அனுமதிக்க கூடாது. அவர்களால் அதிகம் ஆட்சிக்கு தொல்லைதான். திருக்குறளை படிக்கணும், திருவள்ளுவர் சொல்றதை கேட்கணும். இளையர் இனமுறையர், அவர் அந்த பதவியில் இருக்கிறவர் எனக்கு உறவினர், அதனால் நாம் காரியத்தை சாதித்து விடலாம் என்று இகழார். நின்ற ஒளியோடு ஒழுகப்படும். ஆள்பவரை இகழாமல் அவர்களின் உயர்ந்த புகழை மதித்து நடக்க வேண்டும். ஒளியோடு ஒழுகப்படும் என்றால் அவருடைய புகழை, ஒளி பொருந்திய அந்த புகழை நாம் மதித்து நடக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவருக்கு கெட்ட பெயரை உண்டாக்கிவிடக்கூடாது, அவருக்கு கெட்ட பெயரை உண்டாக்கிவிடக்கூடாது. அதுதான் முக்கியம். ஒரு எடுத்துக்காட்டு, அதாவது நடைமுறையில உள்ள ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. ஒரு உயர்நிலைப் பள்ளி அல்லது மேல்நிலைப் பள்ளி, ஏதோ ஒரு பள்ளி வச்சுக்கங்க. அங்க ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கார். ஆசிரியர்கள் அறை என்று ஒன்று இருக்கும். அங்க எல்லா ஆசிரியர்களும் ஓய்வு நேரங்களிலே கூடி பேசுவார்கள். எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் நட்புரிமையோடு பேசுவார்கள். அந்த தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்று சென்று விட்டார். இருக்கிறவர்களிலே யார் பணிமூப்பு உடையவரோ அவரை தலைமை ஆசிரியராக போடுகிறார்கள். இவர் ஆசிரியராக இருந்த போது எல்லாம் கூடி குழவினார்கள். அவர் தலைமை ஆசிரியருக்கு ஆன பிறகும் இந்த ஆசிரியர்களிலே சிலர் போய் அவருடைய பெயர் சொல்லி அழைப்பதோ பழைய மாதிரி பழகுவதோ சரியான முறை இல்லை. அப்படி சில இடங்களில் நடந்தது, இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது. அது பெரும் பிழை என்பது உணரவில்லை. நேற்று வரை அவர் நம்மோடு உதவி ஆசிரியராக இருந்தார், இன்று தலைமை ஆசிரியராகிவிட்டார். அவர் உனக்கும் தலைமை ஆசிரியர் தான். அவர் உறவினராக இருக்கலாம், மிக நெருங்கிய நண்பராக இருந்திருக்கலாம். அதற்காக அங்கே சென்று தலைமை ஆசிரியர் சென்று அவருடைய பெயரை சொல்லி அழைப்பது அறிவீனம். அறிவீனம் என்பதைத்தான் இந்த குரலை சொல்றார். இளையர் இனமுறையர் என்று இகழார், என்று ஒளியோடு ஒழுகப்படும். இதற்கு ஒரு சரியான அகச்சான்று சங்க காலத்திலிருந்து சொல்கிறேன். இப்ப நடைமுறையில உள்ளது சொன்னேன் அல்லவா. கரிகால் பெருவளத்தான் அவருடைய பெற்றோர்கள் இளம் வயதிலே இறந்து விட்டார். இவனை பெற்று போட்டதுக்கு அப்புறம் இறந்து போயிட்டான் கரிகால் வளவன். அப்படி இறந்ததற்கு பிறகு இரும்பிடர் தலையார் அப்படிங்கிறவர் பாண்டி நாட்டில், சோழ நாட்டில் அழுந்தூர் என்கிற
ஊர்லே பிறந்தவர். அவர் தன்னுடைய உடன் பிறந்தவளை இந்த அரசனுக்கு, சோழ அரசனுக்கு கொடுத்தார். அந்த 2 பேரும் இறந்துட்டாங்க. குழந்தை செல்வன். இப்ப வேறு யாருக்கும் ஆட்சி பொறுப்பை கொடுக்க முடியாது. 6 வயது சிறுவனாக இருந்த அந்த கரிகாலனை அரசவையிலே உட்கார வைத்து அரச கருமங்கள் செயல்பாடுகள் அனைத்தையும் இரும்பிடர் தலையார் செய்கிறார். ஆனால் அவன் தன்னுடைய மருமகன், தன்னுடைய சகோதரியினுடைய மகன் என்பதனாலே அவனுடைய பெயரை சொல்லி அழைக்கலாம் என்று அவர் கருதவில்லை. அரசன் எப்படி போற்றப்பட வேண்டும் என்று இறைமாட்சியிலே படித்தோம். இறை என்று போற்றப்பட வேண்டும். அவன் இறைவனுக்கு சமமானவன் அரசன் என்பதனாலே அவ்வாறு செய்தார். இரும்பிடர் தலையார் தன்னை விட 20-30 ஆண்டுகள் இளையவனாகிய அந்த கரிகால் பெருவளத்தானை அவனை அரசனாக, அதாவது இறைவனாகவே கருதி எந்த விதமான இழுக்கும் ஏற்படாமல் முதலில் அவர் மதிப்பளித்தார். அந்த அரச பதவி, அந்த நாற்காலிக்கு உரிய மதிப்பை கொடுக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அந்த இடத்திலே இரும்பிடர் தலையார் அவ்வாறு செய்தார். அதோடு மட்டுமல்லாமல் முடிவுடைய மூவேந்தர்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி சேரனும் சோழனும் சண்டை போட்டான், சோழனும் சேரனும் சண்டை போட்டான் அப்படின்னே வரும். அதனால பாண்டியன் வழுதி என்கிறவனை இவனோட சந்து செய்வித்து இவரையும் சேர்த்து வைத்தார் என்பது இதனுடைய வரலாற்று செய்தி. நான் இதோடு நிறுத்துகிறது. இது பெரிய செய்தி. அந்த பாட்டு வருது பாருங்க. பாண்டியன் நெடுஞ்செழியனை இளையன இகழ்ந்தாரை கூறி, இதே மாதிரி பாண்டி நாட்டிலையும் நடக்குது. பாண்டியன் நெடுஞ்செழியனை இளையனென இகழ்ந்தார்கள். அதற்கு நகுத கணரே நாடுமீ கூறினர், இளையன் இவனென உளைய கூறி படுமணி இரட்டும் பாவடி பனைத்தாள் நெடுநல் யானையும் தேரும் மாவும் படையமை மறவரும் உடையம் யாமென யாம் என்று உருதுப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறு சொல் சொல்லிய சினங்கழு வேந்தர் என்று ஒரு பாடல் வருகிறது புறநானூற்றிலே. இந்த அடிப்படையிலே இளையன் என்றோ என முறையர் என்றோ உறவு கருதியோ ஆட்சியாளரை தன் பக்கமாக இழுத்துக் கொள்வதோ அல்லது பொதுமக்களிடமிருந்து பணம் பண்ணுவதற்காக இடைத்தரகராக இருந்து வேலை செய்வதோ தகாது என்பதை இளையர் எனமுறையர் என்று இகழார். நின்ற ஒளியோடு ஒழுகப்படும். அவருடைய ஒளியோடு ஒழுகப்படும் என்றால் ஒளி என்பது வெளிச்சம், புகழ். அந்த புகழுக்கு களங்கம் ஏற்படாத வகையிலே இவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலமாக சொல்லுகிறார். பழமொழியிலே ஒரு பாடல், உரைமுடிவு காணான். இதெல்லாம் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லது 7ஆம் வயதிலே உயர்நிலை பள்ளியிலே படித்த பாடல் இது. உரைமுடிவு காணான் இளமையோன் என்ற நரைமுது மக்கள் ஒப்ப நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் என்கும் என்பது ஒரு பழமொழி. அந்த பழமொழியின்படி இது அரசனுக்கு மட்டும் அன்று, தந்தை என்ன வேலை செய்தாரோ, தாய் என்ன வேலை செய்கிறார்களோ அவர்களுடைய குல தர்மத்தின்படி அவர்களுடைய வித்தைகள், அதாவது அவர்கள் பெற்ற அனுபவ கல்வியானது அவருடைய குழந்தைகளுக்கு வந்துவிடும் என்பதை இந்த பாடல் மூலமாக பழமொழி ஆசிரியர் முன்னூரை அறைகிறார். இவன் இளம் வயது தோற்றமுடையவனாக இருக்கிறானே, நம்முடைய வழக்கை ஒழுங்காக ஆராய்வானோ மாட்டானோ என்று வழக்கை கொண்டு வந்திருக்கிற பெரியவர்கள் நினைக்கிற போது, அவன் கொஞ்சம் இருங்கள், ஒரு பெரியவரை அனுப்புகிறேன் என்று உள்ளே சென்று தானே நரைமுடி தரித்து கிழவன்கோல வந்து உட்கார்ந்து இரண்டு பேரும் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி அழகான ஒரு தீர்ப்பை சொன்னான் என்பதுதான் அந்த பழமொழிக்கான தீர்ப்பு. இளையர் எனமுறையர் என்று இகழார். நின்ற ஒளியோடு ஒழுகப்படும். 699 மன்னரை பெருந்தொழுகள் அதிகாரத்தில் 9வது குறளை ஏறுகிறோம். குளப்பட்டேம். கொள்ள என்பது கொள என்று வந்தது. குளப்பட்டேம் என்றெண்ணி கொள்ளாத செய்யார். துளக்கற்ற காட்சியவர் குளப்பட்டேம் என்றெண்ணி கொள்ளாத செய்யார்.
முழுவதும் அறியாமல் யாரையும் தேர்ந்தெடுத்து விடக்கூடாது. எந்த வேலைக்கும் அவரை பற்றிய முழுமையான செய்திகளை, தரவுகளை பெற்றுக்கொள்ளாமல் தேர்ந்தெடுத்து விடக்கூடாது. மக்களாட்சியில் குடிமக்கள் அவ்வாறுதான் செய்ய வேண்டும். ஒவ்வொரு சாதாரண எளிய வேலைகளுக்கு கூட அவரை பற்றிய தரவுகளை நன்றாக தெரிந்து கொண்டு தேர்ந்தெடுக்கிற குடிமக்கள் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிற போது எப்படி தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த குறள் மூலமாக திருவள்ளுவர் சொல்லுகிறார். துளக்கற்ற காட்சியவர் என்றால் உறுதிப்பாடான அறிவு நலம் உடையவர், ஆட்சிய தமக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்று இல்லாமல், இப்ப ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் இருந்தார். அவருடைய தம்பி அவர் டெல்லி சென்றிருந்த காலத்தில், முதல்வராக இருந்த ரெட்டியார் சென்றிருந்த காலத்தில் அவருடைய தம்பி அரசாங்கத்தினுடைய ஒரு வாகனத்தை தன்னுடைய வேளாண் துறைக்கு பயன்படுத்துவதற்காக கொண்டாந்து தன்னுடைய தோட்டத்தில் நிறுத்தி இருந்தார். 4 நாள் கழித்து முதலமைச்சர் தன்னுடைய இல்லத்திற்கு வருகிறார். டெல்லி சென்றிருந்த முதல்வர் வருகிறார். இந்த வாகனம் ஏன் இங்கே நிற்கிறது என்று கேட்கிற போது அந்த பணியாளர் சொன்னார், நம்ம தம்பி தான் வேளாணுக்காக எடுத்துட்டு வந்தார், அது ஒரு நாளில் முடிந்து விடுமே, ஏன் இத்தனை நாள்களாக இங்கே இருக்கிறது என்று கேட்கிற போது அது பழுதாகிவிட்டது என்று. பழுதாகிவிட்டது என்றால் பழுது பார்ப்பது அரசினுடைய வேலை, அரசினுடைய வாகனம். இங்கு நிறுத்தியிருந்த 4 நாள்களுக்கும் என் தம்பியிடம் வாடகை வாங்கி அரசு கஜானாவில் சேருங்கள் என்று சொன்னவர். எப்படி ஆட்சியாளரை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கார் பார்த்தீர்களா? அதனாலதான் சென்னையில அந்த கோட்டையில ஓமாந்தூரார் மாளிகை என்று நிறுவப்பட்டிருக்கிறது பிற்காலத்திலே வந்த ஆட்சியாளர்களால். அப்படி சரியான ஆட்சியாளர்கள், தமக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்று இல்லாமல், தன்னுடைய உறவினராக இருந்தாலும் தன் குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் கூட அந்த அபராத தொகையை கட்ட வேண்டும் என்று கட்டளையிட்டவர் ஓமாந்தூரார். அரசு நம்மிடம் இருக்கிறது என்பதனாலேயே நாம் அந்த ஆட்சி முறையை தவறாக பயன்படுத்திவிடக்கூடாது. தான் ஆட்சியில் இருப்பதனாலேயே தன்னுடைய உறவுகளும் நண்பர்களும் நம்முடைய பெயரை சொல்லி தவறான வழிமுறைகளை கையாண்டு விடக்கூடாது என்பதை சொல்லுவதுதான் இந்த குறள். கொளப்பட்டேன், நான் இந்த ஆட்சியை ஆள்வதற்கு கொளப்பட்டேன் என்று எண்ணி கொள்ளாத செய்யார் தவறான வழிமுறைகளை செய்ய மாட்டார்கள். இப்ப நடைமுறையில ஒரு சொல்லை சொல்லணும்னா துஷ்பிரயோகம், தன்னுடைய பதவியை பயன்படுத்தி தவறான நடவடிக்கைகளை செய்வதற்கு மக்கள் சொல்லுகிற சொல்லாட்சி துஷ்பிரயோகம். தன்னுடைய ஆளுமையை, ஆளுதல் தன்மையை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். மக்களுக்கு பயன்படுத்த வேண்டியதை தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு ஆட்சியாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அவ்வாறு செய்யக்கூடாது என்பதை எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர். கொளப்பட்டேன் என்று எண்ணி கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர். அவரை உயர்வாக எண்ணுவார். துளக்கற்ற நல்ல ஆட்சி என்று மக்கள் கருதுவார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே 1989 திருக்குறளுக்கு வாசுப மாணிக்கம் என்கிற பெருமகனார் உரை எழுதியிருக்கார். அவர் மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர். அவர் 1989 ஒரு அறிக்கை வெளியிட்டார். டெல்லியில இருக்கிற நடுவண் அரசு
ஒரு ஆட்சியாளன் அந்த ஆட்சியிலிருந்து இறக்கப்படுகிற போது அவனுடைய உறவினர்கள் 10 ஆண்டுகள் போட்டியிடக்கூடாது, அரசியல் பதவிகளுக்கு வரக்கூடாது என்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். அது இந்த குறளை படித்ததனால் வந்த விளைவுதான். ஏனென்றால் தொடர்ச்சியாக அவர்களுக்கு அங்கு இருக்கிற மற்ற அலுவலர்கள் உதவுவார்கள். எப்படி உதவுவார்கள்? துஷ்பிரயோகம் செய்வதற்கு உதவுவார்கள். தவறான வழிமுறைகளை, நடைமுறைகளை, அந்த கை அரிப்பு பழக்கம் போகாது. அப்படியே ஒரு அறிக்கை விட்டார் அவர். அப்படி ஒருவேளை அவர்கள் அப்படித்தான் வருவார்கள் என்றால் மக்கள் அவர்களை தேர்ந்தெடுக்க கூடாது என்று மக்களுக்கு ஒரு செக் வைத்தார். அப்படி ஒரு அது திருவள்ளுவர் திருக்குறளினுடைய அடிப்படையிலே சொல்லப்பட்ட அறிக்கை தான் அது. கொளப்பட்டே என்று எண்ணி கொள்ளாத செய்யார் துலக்கற்ற காட்சி அவர். அடுத்து 10ஆம் குறள். பழையம் எனக்கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகமே கேடு தரும். இதுவும் அப்படிதான். அவரு எனக்கு 40 ஆண்டுகளா தெரியும், 30 ஆண்டுகளா தெரியும். நான் சொல்றா கேட்பாங்க. இன்று அந்த அந்த நட்பையும் உறவையும் வைத்து காரியங்கள் சாதித்துக் கொள்வது என்பது தவறான நடைமுறை என்பதை முத்தாய்ப்பாக இந்த 10ஆம் குறளிலே சொல்கிறார். பழையம் என கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகமை கேடு தரும். நட்பு பற்றி ஒரு 6 அதிகாரம் வருது பின்னால. அதுல பழைமை என்று ஒரு அதிகாரம், அது நட்பு தான். அந்த 10 குறளையும் இதற்கு விளக்கமாக கொண்டால்தான் இதுக்கு முழுமையாக பொருள் சொல்ல முடியும். ஒரு கருத்து, அம்பிகாபதி அமராவதி என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு அமுதவள்ளின்னு பேரு தமிழ்ல, அது அமராவதி என்று சொல்வாரு. இது எனக்கு அது பொருந்துமா என்று தெரியவில்லை. இது ஜெயவீர பாண்டியன் இந்த உதாரணத்தை எடுத்து கொடுக்கிறார். அதாவது சோழனுடைய மகளை அம்பிகாபதி விரும்புகிறான். அவள் பெயர் அமுதவல்லி. அமுதவல்லியும் அம்பிகாபதி விரும்புகிறாள். இதில் ஒன்றும் பிழை இல்லை. ஆனால் இந்த குறளுக்கு இந்த எடுத்துக்காட்டை அவர்கள் செய்திருப்பது எனக்கு ஒரு வியப்பாக இருக்கிறது. அதிலே ஒரு நுட்பம் இருக்கிறது. அதாவது நமக்கு நிறைய திறமைகள் இருக்கலாம், புலமை இருக்கலாம். ஆனால் ஒரு அரசன் வேறொரு நாட்டினுடைய இளவரசனை அல்லது அரசனைத்தான் மனம் செய்விக்க ஒப்புவான். இது இந்த சத்திரிய வம்சத்தில், அரச வம்சத்திலே, அரச பரம்பரையிலே இயல்பாக நடந்து வருகிற நடைமுறை. யார் ஒருவனும் குடிமக்களில் ஒருவரை வந்து பட்டத்தரசியாக செய்து விடுவான் என்று சொல்லிவிட முடியாது. ஏதோ சில இடங்கள்ல ஏதோ ஒரு சில நடைமுறைகள் இருக்கு. ஆனால் அதை வந்து முழுமையாக தொடர்புடையவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதனாலே அவனுக்கு தண்டனை வழங்குகிறான் என்பது ஒரு கதை, ஒரு செய்தி. கம்பருடைய அவனை காப்பாற்றுவதற்காக எவ்வளவோ முயற்சி செய்கிறார் கம்பர், நடைபெறவில்லை. அவனும் மிகச்சிறந்த கவிஞன். அம்பிகாபதியும் கம்பரோடவே மிகச்சிறந்த கவிஞன். ஆனால் இளமையிலேயே இவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டு அவன் மாண்டு போனான், கொலை செய்யப்பட்டான் என்பதுதான் வரலாறு. பழையம் என கருதி தன்னுடைய தந்தையையும் மிக உயரத்தில் சோழன் வைத்திருக்கிறான். அரசன் தன்னையும் அவ்வாறே விரும்புகிறான் என்கிற அந்த நட்பை பயன்படுத்தி உறவாகலாம் என்றால் அது நடைபெறாது என்பதுதான் கருத்து. பழையம் என கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகமே கேடு தரும் என்று சொல்கிறார். இது பழையம் என கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகமே கேடு தரும் என்பது 700வது குறள்.